ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து எப்படி பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்குங்க, தெரிஞ்சவங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மொபைல் இருந்தால் சொல்கிறேன், ஏன்னா பெரும்பாலானவங்க வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம மொபைலில் நம்மளோட சர்ச் இன்ஜின்குள்ளே போய்க்கலாம். ஒன்றா வந்து கூகுள் வச்சிருப்பீங்க, இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் வச்சிருப்பீங்க. நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து உள்ள ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே பாருங்க ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் கீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்குள்ளே போயிட்டு ரெண்டு அழகான விஷயம் இருக்கும். வெப்சைட் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்ஜெக்டிவ் டைப் வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ். இது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு ஒரு லாஸ்ட் 3 எக்ஸாம் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் நடந்து முடிச்சதுன்னு இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. இதில் வந்துட்டு ஆன்சரே மார்க் பண்ணியிருக்காது. நாம டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இருக்கேன். இப்போ ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரீசெண்டாக ஒன்று வந்து நடந்துச்சு 8ஆம் தேதி 2வது மாசத்துல. அதில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் பாருங்க, எந்த ஒரு ஆன்சருமே மார்க் பண்ணியிருக்காது. அண்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்க தெளிவாக அழகாக வெள்ளையேன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு நீங்கள் எங்கேயோ தேடாம இதில் போய் ரியல் எக்ஸாம் கொஸ்டின் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இது ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கிறனால ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஐ மீன் இந்த மாதிரி ஜிஎஸ் சொல்றேன், சரிங்களா. அடுத்தது இது பாருங்க, எத்தனை எக்ஸாம் இருக்குன்னா 1, 2, இந்த 3, 4 எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நிறைய அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கும். ஜிஎஸ் வந்துட்டு ஒரு 4 செட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது வந்து வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. இப்போ நம்ம போக வேண்டியது அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீக்குள்ள போறோம். இதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க ஆல் அப்படின்னு இருக்கா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ. சில ஆல்னா எல்லாமே இருக்கும், பட் இது வந்து நம்மளுக்கு ப்ராக்டிகலா செட் ஆகாது. இந்த ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இயர்ஸ் காமிக்கும். இப்போ நீங்க 2025 போனீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமே நடந்திருக்காது. அதாவது இப்போ 8ஆம் தேதி நடந்துச்சு, ஆனா இவங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆச்சோ அந்த இயரை வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இனி வரப்போற குரூப் 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 2025 இருக்கும். இப்போ நான் வந்து 2024 கொடுக்குறேன். 2024 கொடுத்தோம் அப்படின்னா அந்த இயர் நடந்த எக்ஸாம், அதாவது எந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதனோட எக்ஸாம்ஸ் மட்டும் இதுக்குள்ள இருக்கும். சரிங்களா, இப்போ இதுல பாருங்க 14 எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுல கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதுல வந்து குரூப் 2 இருக்கு, நான் குரூப் 4 பக்கமே போறேன். உங்களுக்கு எது வேணா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இருக்கா, இதுக்குள்ள போயிட்டு டென்டேட்டிவ் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, டென்டேட்டிவ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள கொடுக்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு. நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வந்து அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க மேல டவுன்லோட் காமிக்குது பாத்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல வந்து டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா, இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க பக்கத்துல ஃபைனல் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைனல் கீயை வந்துட்டு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதுல பாருங்க 63வது கொஸ்டினுக்கு ஆல் எது வேணா ஆப்ஷனா இருக்கு. 30வதுக்கு பிசிடி செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு மார்க் கொடுத்துருக்காங்க. 72வது கொஸ்டினுக்கு ஏடி. இந்த மாதிரி டென்டேட்டிவ் கீ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு விட்டுறாம ஃபைனல் கீ கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஃபைனல் கீயை விட்டுட்டு டென்டேட்டிவ் கீ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுதான் சூப்பர்னெல்லாம் போயிடக்கூடாது தங்கங்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ இப்போ இதுவே வந்துட்டு 2024, இதே 2023 வேணும் அப்படின்னா மறுபடியும் 2023 போனோம் அப்படின்னா மொத்தம் வந்து 18 கொஸ்டின்ஸ் 18 எக்ஸாம் நடந்திருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னா 2024, அதுக்கப்புறம் 2023, 2022, 2021 இப்படி பின்னால இருந்து போங்க. ஏன்னா அதுதான் வந்து ரீசெண்ட் எக்ஸாம்ஸாக நடந்தது. சரிங்களா, ஸோ இதில் நம்ம முக்கியமாக எதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒட்டுக்கா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு சேர்த்து மட்டும் வச்சுக்காதீங்க. அது எந்த ஒரு யூஸும் இல்லை. டெய்லி ஒரு கொஸ்டின் மொத்தம் டவுன்லோட் பண்ணுங்க. மொத்தம் வந்துட்டு 69 எக்ஸாம் நடந்திருக்கும் 2020 to 2024. 69 எக்ஸாம் அப்ராக்சிமேட்லி 68 இல்லைனா 69 இருக்கும். 69 டவுன்லோட் ஒட்டுக்கா டவுன்லோட் பண்ண டெய்லி 1 வீத டவுன்லோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். 69 நாள்ல நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 2022 2024 தான் டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கணும். அது 2024 23 போய்க்கிறது நல்லது. சரிங்களா, ஏன் அப்படின்னா இதுதான் வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி எக்ஸாம் நடந்தது. 2020க்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ், அதனால தான் நான் சொல்றேன்.
அண்ட் 2020க்கு அப்புறம் தான் யூனிட் 8 எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, நான் சரியா பார்க்கல. ஸோ அதனால 2020க்கு அப்புறம் தான் யூனிட் 8 எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் டவுட் இல்லை. பட் இருந்தாலும் மாறி இருந்துச்சுன்னா சாரி. ஸோ அதனால 2020-24 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2019 2018 போங்க. டெய்லி ஒன்று மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. பண்ணும் ஆர்வ கோளாறுல, பட் ப்ராக்டிக்கலா அது வந்து ரெகுலர் பேசிஸ்ல நம்ம பண்ண மாட்டோம். டெய்லி பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்படி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல்ல சேவ் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நம்ம பாக்குற விதம். எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அப்பதான் வந்துட்டு ரியல் எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சிலபஸ் முக்கியம் தான், அதே சமயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை விட முக்கியம். அப்பதான் அந்த வே ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அவ்வளவுதான். அண்ட் இதுல இதே மாதிரிதான் சிஸ்டத்துலயும் லேப்டாப்லயும் பண்ணணும். ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு இந்த 3 கோடு மெனுவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் குள்ள வந்துட்டு ஒரே செகண்ட். ஓப்பன் ஆக மாட்டேங்க. சரி, ரெக்ரூட்மெண்ட் குள்ள வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டோம்னா போதும், நம்மளுக்கு கரெக்டாக இப்போ வந்துருச்சு பாருங்க. சம்டைம்ஸ் நெட்வொர்க் இருக்காது இங்க ஈவினிங் டைம். அதுக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து அது வேற. அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. இது பாருங்க, அது அந்த லா பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். வேற 2012 2011 அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு. இதெல்லாம் தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. நம்ம பார்க்க வேண்டியது அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ், அப்ஜெக்டிவ் டைப் வித்அவுட் ஆன்சர் கீஸ்க்கு ரீசெண்டா. சரிங்களா? ஸோ இதை பார்த்து நீங்க டெய்லி வித டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஷோர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரிங்களா? அண்ட் கீழே வந்துட்டு இந்த இயர் வைஸ் கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அண்ட் ஏபிஜிபி அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் அப்லோட் பண்ணல. கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதோட அப்படியே இருக்கு. கொஞ்சம் பாடி பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, வண்டி மண்ணுக்குள்ள சிக்கிச்சா ஃபோர்ஸா கொடுத்து இழுத்தேன். அப்பவே இடுப்பு கிட்ட லைட்டா பளிச்சுனுது, நல்லாவே பளிச்சுனுது. அதுல வந்துட்டு ஏதோ இதாயிடுச்சு போல. என்னால ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியல. இது வந்து ஒரு நார்மல் வீடியோ, ஒரு 5 to 6 நிமிஷத்துக்குள்ள எடுத்து டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. பட் ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட் எடுக்கும்போது, அதுவும் ஒரு டீச்சிங் அப்படின்னு பண்ணும்போது புது பசங்க பார்ப்பாங்க, தெரியாதவங்களும் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக் பெயின் வருது. ஏன்னா அந்த வலி 2-3 நாள் ஆனா தானே சரியாகும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ பரவாயில்ல, இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் மோர் ஓவர் ஏபிஜிபி ஆகட்டும், அதாவது ரீசனிங்குள்ள இருக்கிற ஏபிஜிபி ஆகட்டும், இல்லை ஆப்டிடியூட் வீடியோஸ் ஆகட்டும், ஆல்ரெடி நிறையா இருக்கு. அதுல டீச்சிங்ல நான் சொல்லி உங்களால புரிஞ்சு வச்சிட முடியும். பட் அங்க ஆல்ரெடி இருக்கிறதா நானும் சொல்ல போறேன். ஸோ நத்திங் ஸ்பெஷல். ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, படிச்சுட்டு தான் இருப்பீங்க, நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு வரட்டும் தயவு செஞ்சு யாரும் வெயிட் பண்ணிடாதீங்க. நீங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. வீடியோ வந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்துங்க. சரிங்களா? அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆப்டிடியூட் வீடியோஸ் வந்து நான் எடுக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கிறதா நான் திரும்ப பண்ண போறேன். ஸோ அதுல வந்து பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்ட் நான் காமிக்க போறதே கிடையாது. அண்ட் அதுக்காக இப்ப நான் டெய்லி ஒன்னு எடுத்தா கூட ஒரு 12-13 டேஸ் போயிடும். மார்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். டெய்லி ஒன்னு அப்லோட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கொஸ்டின் எடுக்கணும், டைப் பண்ணணும், அதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணும்போது ஒரு மாசம் ஓடி போயிடும். ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ஒரு மாசம் டைம் வெயிட் பண்ணி நீங்க பாக்குறது அப்படிங்கறது கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு அழகே கிடையாது. நான் அந்த வேலையில பண்ணவே மாட்டேன். ஐ மீன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் அப்படின்னா, ரீசனிங் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்மளுக்கு டைமும் இருந்தது, கரெக்டாக பண்ணிட்டோம், எல்லாமே ஃபைன். நீ அடுத்தடுத்துக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆப்டிடியூட் ஆல்ரெடி காலங்காலமா இருக்கிறதா நாமளும் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு அதை நீங்கள் ஆப்டிடியூட் வீடியோஸ்க்கு நிறைய இருக்கு, நீங்கள் பாருங்க. அண்ட் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஏதாச்சும் கொஷின்ஸ்ல டவுட் வந்துச்சு அப்படின்னா, அந்த கொஷினை யூடியூப்ல அப்படியே நீங்க டைப் பண்ணுங்க. அவ்வளோ பேர் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த டவுட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க குரூப்ல போட்டு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டைம் போகுது, நம்மளுக்கு தெரியலையே அப்படின்லாம் கவலையே படாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. நான் ஒவ்வொரு தடவை குரூப்ல சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட் சால்வ் பண்ணும்போது அந்த கொஷின் எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த கொஷின் அப்படியே யூடியூப்ல டைப் பண்ணுங்க. 99% வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்காது, அது we have to adjust it. ஸோ அதுக்கு வந்து நீங்க சாட் ஜிபிடியோ இல்லை அப்படின்னா கூகுளையோ யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு ஃபைனல் கீ வச்சு செக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.